அன்பார்ந்தவர்களே, இறை வேண்டலை மையப்படுத்தி இன்றைய சிந்தனை அமைந்திருக்கின்றது. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலே எங்களுக்காக எத்தனையோ பேர் ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள், எங்களுக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், உடனிருக்கின்றார்கள், நம்பிக்கை ஊட்டுகின்றார்கள். இவர்கள் அனைவரையும் உம் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும், எங்களை நினைத்து பார்க்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும். மேலும் நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பெற்றோர்களுக்காக, நண்பர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, மனைவிக்காக, கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக, உற்றார் உறவினர்களுக்காக, தேவையில் இருக்கின்ற பொழுது வந்து உதவி செய்கின்ற ஒவ்வொரு மனிதரையும் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறி அவர்கள் அனைவரையும் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தரும்படி எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினத்திலே இயேசு 5 அப்பங்களையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்ததை நாம் கேட்டோம். இன்றைக்கு இயேசு புதுமைகளை நிகழ்த்திய பின்பு என்ன செய்கின்றார்? மலைக்கு சென்று இறைவனிடத்திலே வேண்டுதல் செய்கின்றார். இறை வேண்டல் என்பது மிகவும் இன்றியமையானது. அதாவது இயேசு இந்த மக்களுக்கு ஒரு வித்தியாசமான மனிதராக, சூப்பர் ஹீரோவாக அல்லது சக்தி வாய்ந்தவராக, அற்புதங்கள் செய்யக்கூடியவராக தென்பட்டார். ஆனால் அதை இயேசு பெருமையாக கருதவில்லை, தான் செய்ததாக நினைக்கவில்லை. மாறாக தந்தைக்கு நன்றி கூறுகின்றார். ஆகவே என்ன செய்கின்றார்? மலைக்கு சென்று தந்தையோடு உறவாடுகின்றார். இது நமக்கு கொடுக்கின்ற ஒரு படிப்பினை. நாம் பெரும் பதவிகளில் இருக்கலாம், அதிகமாக படித்திருக்கலாம், அறிவாளிகளாக இருக்கலாம், ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருக்கலாம், பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், தொழிலதிபர்களாக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், அருட்சகோதரிகளாக இருக்கலாம். எவ்வளவு பெரிய மனிதர் நிலையில் இருந்தாலும் அடிப்படையில் தேவை கடவுளோடுள்ள தொடர்பு, இறை வேண்டல். எனக்கும் கடவுளுக்குமான தொடர்பு மட்டும்தான் என்னுடைய தொழிலிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுபோன்று என்னுடைய மனதிலும் அமைதி நிலைத்திருக்கும். நீங்கள் சம்பாதிக்கிற எப்படின்னா சம்பாதிச்சுவீங்க, ஆனால் மனதில் நிறைவு என்பது கடவுளால் கொடுக்கக்கூடிய ஒன்று. பணம் இருந்தால் மட்டும் மன நிம்மதி வந்து விடுமா? எத்தனையோ பேர் வந்துட்டு எனக்கு அந்த நகை இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இந்த உணவு உண்டா மகிழ்ச்சியாக இருப்பேன், அதை செய்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன், அந்த வீட்டில் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று மகிழ்ச்சியை தேடி அலைகின்றார்கள். ஆனால் கடவுள் இல்லை என்றால் அங்கே மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? கடவுள் இருக்கும் இடத்தில் தான் மகிழ்ச்சி இருக்கும். கடவுள் தான் மகிழ்ச்சியே. அன்பே கடவுள் என்று சொல்லுகின்றோம். அந்த அன்பு தான் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் அன்றாடம் சில மணித்துளிகளாவது நாம் இறைவனோடு ஒன்றித்திருப்பதற்கு முயற்சி செய்வோம். காலை பொழுதிலாக இருக்கலாம், அல்லது மதிய நேரங்களிலாக இருக்கலாம், அல்லது மாலை பொழுதிலாக இருக்கலாம். இந்த நேரம்தான் ஜெபிக்க வேண்டும் என்று அல்ல, எந்த நேரத்திலும் நாம் ஜெபிக்கலாம். இயேசுவே உமக்கு நன்றி என்று உள்ளத்தில் சொல்வதற்கு எவ்வளவு நேரமாகும்? இயேசுவை போற்றுகிறேன் என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரமாகும்? இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரமாகும்? இயேசுவே என்னோடு இருந்து என்னை வழிநடத்தும் என்று சொல்வதற்கு எத்தனை நேரம் மணித்துளிகளாகும்? சில வார்த்தைகளில் ஆழமான ஜெபங்களை நாம் சொல்லுகின்ற பொழுது இயேசுவோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம், உறவாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்திலே தனிமை என்ற ஒரு தேவையும் இருக்கிறது. கடவுளோடு நான் மட்டும் இருக்கின்ற ஒரு நிலை. அது நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வேலை செய்துவிட்டு வந்த பிறகு உங்கள் அறையை அடைத்து கொண்டு ஒரு 10 நிமிடமாவது, ஆண்டவரே நான் உமது கரத்தில் என்னை ஒப்படைக்கின்றேன் என்று நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது இறைவனுடைய அபரிவிதமான ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தின் மீது வந்து இறங்கும். அதை சிந்தித்தவர்களாக இறைவனுக்கு உரிய நேரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கொடுத்து மகிழ்வோம். இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.